ஒன்லி படத்தில் நடித்தேன். அது லிங்கேஷ் வேற இருக்கார், அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது கொஞ்சம். சாரி ஃப்ரெண்டுங்கிறனால சொல்லிட்டேன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். படிக்கும் காலத்திலே கதை எழுத தொடங்கி கல்லூரி நாட்களில் சின்னத்திரை வந்தவர். மனித இரத்தத்தில் நனையும் வன்முறை களங்கள், சாவின் விளிம்பில் நிற்கும் சராசரி மனிதர்கள் கதையை ஒரு பெண் நோக்கிலிருந்து ஒரு பெண் இயக்கிய படம் என்பதே புதுமைதான். தாமிரபரணி அருவாவுக்கு மட்டுமல்ல, அல்வாவுக்கு மட்டுமல்ல, தமயந்தி கவிதைகளுக்கும் கதைகளுக்கும் பிரபலம் என்று சொல்லலாம். எழுத்தாளர், பாடலாசிரியர், இயக்குனர் என்று பல துறைகளில் கவனம் பெற்ற காயல் படத்தின் இயக்குனர் தமயந்தி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி, பேரன்பு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையாக சொல்லணுன்னா யாரும் வந்து ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படி தான் வந்து இது நிகழ்ந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலேருந்து வந்தவள். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் வந்து ஆர்ஜே ஆனேன். 10 வருட ஆர்ஜே வாழ்க்கை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது மனிதர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டையும் கிரே ஷேட் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்குது. பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம். நம்ம தனியாக வந்து பிறந்து வளர்கிறதுக்காக எந்த சூழலுக்காகவும் நம்ம வந்து படைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்கள் ஊரில் நல்லா தெரியும் உங்களுக்கு. 2வது கேள்வி, உன் பேர் என்ன, நீ என்ன ஆள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ளே வந்து நான் வந்து வளர்ந்துருக்கேன். நீங்கள் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களில் ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அது அல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரித்தன்யாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்குது. அது ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோடு பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் பெண்கள் ஒரு குடும்ப அமைப்பில் நிறைய சாதி அதிகாரத்தை கையில் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அவங்க படித்தவங்களாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எங்கள் ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கல்வி மீட்டெடுக்கலை. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது. அப்போது என் வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் போனோம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு. அது கலைச்சி போடும் பொழுது, சீட்டுக்கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். நமக்கு வேறு வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமாக, உண்மையாக, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகளில் இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதில் போலித்தனம் இல்லை. இதில் வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் ஆண்கள் வந்து ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குது இதில். அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாகவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்போவுமே என் மனசில் வந்து சுமந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலைத்திறமையை நான் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கேன். நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணார். மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்கே ஆனந்த், பிரகதீஷ், சுற்றி தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னென்னா ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிஷாட்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரில, எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல,
யாருக்கும் இந்த வலியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். என்னோட இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன். சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தியா அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கிறாரு. மருது சார், நான் 14 வயசில் முதல்ல விகடனில் கதை எழுதினதுலேருந்து என்னோடய ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை. இதெல்லாம் இந்த இழப்புகளெல்லாம் சந்திக்கும்போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கேன். நான் ப்ரெஸ்ஸை ரொம்ப நம்புகிறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோடய எழுத்துக்கள் வேணால் பரிச்சயமாக இருக்கும். அவர் ஒரு ஃபோனில் ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்ணுறாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேறு எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்தில் இந்த படத்தை முடிக்கணும், 28 நாளில் முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லோரும் ஷூட்டு, 2 நாள் தனியாக ஹெலிகேம் ஷூட்டு. நான், கார்த்திக், அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் ஆப்ரேட்டர், 3 பேரும் தனியாக கேமராவில் போய் நாங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசில் இருந்தது தவிர வேறு எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணிலே தெரியல. ஆனால் இந்த படத்தை இப்போ நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் என்னை உங்களில் ஒருத்தியாக நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டு பலமாக போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இது கூட துணை நிற்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகளில் கலை ரீதியாக நாம் நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில் அரசியலை நாம் பேசினா தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கும்னு நான் ரொம்ப, இன்றைக்கி பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான்லாம் தெரியாது, ஆனால் பிரதிபலிக்கும். கண்டிப்பாக அடுத்த திருநெல்வேலிலேருந்தோ தெற்கு பகுதிகளிலேருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சிறந்த படைப்பான காயல் பட வெற்றியை உச்சி முகந்து கட்டி அணைத்து பெரும் மகிழ்ச்சிகளையும் பாராட்டையும் பெறவுள்ள ஜே ஸ்டுடியோஸ் ஜேசு சுந்தரராமன் அவர்களை இப்போது பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், டைம் ஆகிட்டே இருக்குது. நான் 6:30 ஏன் நினச்சி நான் 6:30 வந்தேன், டைம் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் வரவேற்பு ரொம்ப ஷார்ட்டாக முடித்தேன். பட் திருப்பி பேசணும் போது நான் நன்றி மட்டும் சில பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏன் இதை படத்தை எடுத்தேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் வழக்கமாக யோசிக்கிறது என்னென்னா, என்னுடைய உலகம் இயங்குறது 3 விஷயங்களால் நான் நம்புவேன். அது பல பேருக்கும் அதுபடி தான் நான் நம்புகிறேன். என்னென்னா, ஒன்று குழந்தைகள், 2வது பெண்கள், 3வது இசை. இந்த 3 இல்லைன்னா உலகம் இயங்குமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. அதே போல் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் உலகத்தில் ரொம்ப பெரிதும் மதிக்கிற ரசிக்கிற 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்கள், சிற்பிகள் இல்லாட்டி ஓவியர்கள், 3வது இசைக்கலைஞர்கள். இந்த 3 பேருக்குமே எப்போதுமே எனக்கு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்குது. நிறைய புத்தகங்களோடு படித்து வளர்ந்தேன் நான். பல மேடைகளில் நான் மைக் முன்னாடி நின்று இருக்கேன். ஆனால் இந்த இடமும் இந்த களமும் ரொம்ப புதுசு எனக்கு. முதல் முறையாக இந்த அடையாளம் கொடுத்ததுக்கு இயற்கைக்கும், இறைவனுக்கும், என்னுடைய குடும்பத்திற்கும், என் அண்ணன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் இங்கே முன்னாடி பார்க்குறத விட இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் இதுக்கு உதவி செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. குறிப்பாக கார்த்திக் அப்படின்னு எனக்கு முன்ன பின்ன தெரியாத எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக், அவர் ஓடி ஆடி வேலை செஞ்சு தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ஹெல்ப் பண்ணார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து வேலு, அவர் என்னுடைய பிரதர் இன்லா, அவருக்கும் அவருடைய ப்ரொடக்ஷன் மாதிரி இதுக்கு வேலை பார்த்தார், அவருக்கும் நன்றி. அடுத்து ஜெயகொண்டான் என்னுடைய கோ பிரதர், அவருக்கும் நன்றி. இது போக மித்ரன் சார், அவர் சொன்ன மாதிரி இவங்க தமயந்தி மேடம் யாரை நம்ம பூஜைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு அவங்க சொன்னாங்க மித்ரன் சார்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி திருச்சிற்றம்பலம், நான் உங்ககிட்ட பேசும்போதே சொல்லியிருந்தேன், திருச்சிற்றம்பலம் அவர் அதிஷா சொன்ன மாதிரி என்னோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படைப்பு சார். அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பான விஷயம். அது நீங்கள் உடனே தொடர்ந்து அவர் எங்களோடயே நின்றுட்டு இருந்தார், லிங்கேஷ் சொன்ன மாதிரி. அதற்கு மிகப்பெரிய நன்றி சார். மருது சார், எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஓவியர்கள் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப நெருக்கமாகிடும். முத பார்க்கும்போதே அவர் வாஞ்சையாக என் கையை பிடிச்சிட்டு பேசினதே நல்லா சின்ன பையன் அவருடைய முன்னாடி அவ்வளோ அழகாக என்னோட உரையாடிட்டு இருந்தார். 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம், நிறையா பேசினோம். அதை வச்சுட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் வந்துடுறேன்னு சொல்லி
எந்தவித ஒரு பந்தாவும் இல்லாமல் டக்குன்னு வந்து நின்னது வந்து மிகப்பெரிய நன்றி சார். உங்களுடைய வருகைக்கு மிகப்பெரிய நன்றி. அதேமாதிரி மீரா கதிரவன் சார் அவர்கள் ஃபார்மாலிட்டியே வேணாம் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த தொடர்ந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார். மிகப்பெரிய சல்யூட் சார் அதுக்கு. அஜயன் பாலா சார் உங்களோட நான் தொடர்ந்து படிக்கிறது மூலமாக எல்லா இடத்துலையும் நான் படிச்சிருக்கிறேன், உங்களுடையும் படிச்சிருக்கேன். நான் சட்டுன்னு எனக்கு ஃபோட்டோ வேறு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தான் அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, மன்னிச்சிங்க. அதுதான், மற்றபடி மிக்க நன்றி. இன்றைய நாள் வந்து நம்முடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின், நான் தப்பாகவே சொல்கிறேன் பேரை, ஏன்னா நான் நல்லா தெரியும் உங்களுக்கு பேரை. ஸோ ஜஸ்டினுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி பாடலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது போல் சுதர்ஷன் இல்லையா, அவரும் நடுவில் எங்கள் பட்டத்துக்கு ஒரு பாடல் ஒர்க் பண்ணார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. கார்த்திக், நான் எடுத்த உடனே சொன்னேன் அவர்கிட்ட, ரொம்ப பிரமாதமான வேலை பார்த்துருக்கீங்க. ஏன்னா இந்த படத்தை ஏன் எல்லாரும் சொன்னாங்கல்ல பார்க்காமலே எடுத்தோம் அப்படின்றது, ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, அந்த கதை அவங்க கொடுத்தாங்க என்கிட்ட, நான் படித்தேன். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே எனக்கு வந்து இதை எடுத்துடலாம் அப்படின்னு, ஏன்னா தொடர்ந்து படிக்கிறதுனால இந்த ஸ்கிரிப்ட் படித்த உடனே எனக்கு வந்து சரி இதை வந்து விஷுவலாக எப்படி நல்லா வரும் அப்படின்ற ஒரே காரணம் தான். மற்றபடி அது தமயந்தின் இல்லை, யார் வந்து கொண்டு தந்தாலும் நான் அதை எடுத்திருப்பேன், அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவங்கள தெரியாது, பட் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்தோம். ஆனால் ஒரு பாடலை எடுத்து பார்த்தோம், அதில் கார்த்திகுடைய ஒர்க்கும் தமயந்தியுடைய உழைப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இன்னொரு விஷயம், தமயந்தி பற்றி குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, அவங்கள மாதிரி ஒரு உழைப்பாளையே நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா கால் அடிபட்டும் சரி, ஜுரம் வந்த போதும் சரி, உடம்பு சரியில்லாத போதும் சரி, தண்ணியில் நின்று அந்த வேலையை செஞ்ச ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சொல்லிட்டு மேடம். ஏன்னா அந்த உழைப்பு வந்து மிகப்பெரிய விஷயம், எல்லாரும் செய்ய முடியாது. பெண்கள் பெண் இயக்குனர் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது மேடம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பெண்கள் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானவங்க. நிறைய நேரங்களில் பெண்களுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதே போல் தொடர்ந்து எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளையோ அவங்க படைப்புகளையோ ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு படமாக மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த ஜே ஸ்டுடியோஸுடைய நோக்கமும் கூட. தொடர்ந்து அது போல் ஒரு வேலையை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனாலும் இந்த படம் மற்ற சின்ன படங்கள் போல் பல சவால்களை சந்தித்தது. பட் மனிதனுடைய அடிப்படையே சவால்களை சந்தித்து அதிலேருந்து மீண்டு வர்றது தானே. அதனால நம்ம இந்த சவால்களையும் சந்தித்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அவங்க தொடர்ந்து இயங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னொன்று, நான் ஆரம்பத்தில் அவங்ககிட்ட சொன்னேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களோட தான் நிற்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல பிரச்சனைகள் வந்தது, அவங்கள பற்றி தவறான விஷயங்கள் கூட என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் நான் அவங்ககிட்ட உறுதியாக சொன்னது, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களோட நிற்பேன். ஏன்னா அதை நம்பி தான் நம்ம இறங்கணும். அப்படிங்கும்போது நான் கடைசி வேறு அவங்கள நிற்கிறது தான் சரியானதாக இருக்குன்ற அந்த ஒரு அடிப்படையில் அதை நம்ம பண்ணோம். அதனால் அதுக்கான பலனை இந்த படம் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். நீங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நடிகர்களை மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தனியாக நான் நன்றியை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பேச வரவங்களை பற்றி சொல்லணும்னா, ஓவியத்தால் இவருக்கு பெருமையா, இவரால் ஓவியத்துக்கு பெருமையா என்று சொல்ல இயலாத அளவு கோட்டோவியங்களிலும் கணிப்பொறி வரைகலையிலும் உலக காண்பியல் தளத்தில் தமிழ் அடையாளத்தை முதன்முறையாக பதிவு செய்தவர்களில் இவரும் ஒருவர். கோரிப்பாளையம் டு கோடம்பாக்கம் நவீன இயக்கத்தை, நவீன ஓவியத்தை, வரலாற்று சின்னங்களை வரைந்து கொடுத்தவர். அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய மருது அவர்களை பேச அழைத்து பெருமை கொள்கிறது இந்த மேடை. ஆல்ரெடி அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எல்லோரும் பேசிட்டாங்க. நான் ஆக்சுவலாக வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் ஒரு 3 பேர், இந்த மேடையில் இருக்கிற 3 பேர் வேறு தளத்தில் நான் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன். ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் வேறு பகுதியில் பார்த்த 3 பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, தமயந்தி ஆஸ் அ ரைட்டர் நான் நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில் இதிலேருந்து வார பத்திரிகைகளுக்குள்ளே நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதிமூலம், மூத்த ஓவியர் ஆதிமூலம் நான் எல்லாம் சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ளும் அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அப்படியான அது ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு, அதாவது என்ன சொல்கிறேங்க, ஒரு
ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற டிராயிங்கை வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறு பத்திரிகையில் இருந்தவங்க பத்திரிகைகளில் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில் வந்தவங்களும் அதை அடையாளமாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி வந்ததில் இது கனெக்ட் ஆனது. அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது, இதெல்லாம் வந்து பீப்புள் கவனிச்சுட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சிலாகிச்சோ அல்லது பிகினராக வந்து எழுதுகிறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பாக அப்பயே நான் வந்து இந்த தமயந்தியை முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலாக பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அப்படி வர்ற கத்திரிகைகள் சில கதைகள் பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும். சில நேரங்களில் ஆக்சுவலாக சில பேரை நாங்கள் வந்து கதைகளை படித்த பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியலில் கேட்டு அப்படி நாங்கள் தேடு நாடுகளில் வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பாசம் தான் எனக்கு தமயந்தி. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படித்த பிறகு அது 2-3 நாள் ரிக்கரிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பித்து கடைசியில் தமயந்தியை ஒரு இயக்குனராக பார்க்குறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இடையில இன்பிட்வீன் மீடியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலேயும் அந்த காலகட்டத்துலேயும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் அங்கே ஒர்க் பண்ணியிருந்த காலத்துலலாம் இந்த மைந்தியோட கனெக்ஷன் எனக்கு. அடுத்தது சுவாகதா. அவங்க அப்பா வந்து நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட்டு. ஒரே டைமில் ஒரே இதில் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற ஆட்கள் எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட்டு செட்டு. நாங்கள் முதல் படத்தில் சினிமாவில் வந்து அது வந்து சுவாகதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கராக ஆயிடுச்சு. சினிமா முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தென் ஜேசு, ப்ரொடியூசர் ஜேசு, அவரையும் வந்து தற்செயலாக தான் நான் அமெரிக்காவில் சந்திக்கிறேன். முதல் முறையாக நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்குது பாருங்க. அதுதான் எல்லோரும் இப்போ சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் நாங்கள் பார்க்காமையே சினிமாவில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறோன்றாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே எனக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்தது. இது இவங்க 3 பேரையும் பாராட்டணுன்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக படம் நான் பார்த்தேன், எல்லோரும் சொன்னது போல் படம் பார்த்தேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அதே போல் நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ளே வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது எழுதுவது வேறு, நான் அடிக்கடி சொல்லுவேன். எழுதுறது வேறு, எல்லோரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறது தான் திரைக்கதை. எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்கள் இமேஜாக மாற்ற போகிறீங்க அதை எழுதுவது தான். கூட வசனம்லாம் இருக்கும். தென் வாட் ஆர் த திங்ஸ் நீங்கள் சினிமாவில் விஷுவலாக என்ன இருக்க போகுதோ அதை எழுதுறது தான். கதை வந்து ரிட்டனாக இருக்கிறது வேறு. ஆக்சுவலாக அந்த வகையில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸும் இருந்திருக்கு தமயந்திக்கு. கூட இந்த படத்தை நான் பார்த்ததோட இங்கே எல்லாரும் இந்த திரைப்படத்தில் இயங்கினா எல்லாரும், அதாவது டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். அது படத்துலையும் தெரியுது, எல்லாரும் பேசுனதுலையும் இருந்துச்சு எனக்கு. அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக கூட ஆகணும். நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இயங்கினீங்கன்னா வேறு மாதிரி இயங்கினாலும் அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அண்டர் வே. இது ஒரு மூமெண்ட்டு தான். இந்த வேறு வடிவத்தில் நீங்கள் நடித்து அப்படி ஒரு மாதிரி கண்டினியூவாக இருக்கணும்னு போல் எனக்கு தோணுச்சு இந்த எல்லோரும் பேசுனதையும் சினிமாவையும் பார்த்ததில். மற்றபடி நான் இந்த மேடையில் வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் அனைவருடைய வாழ்த்தோடு நானும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை எனக்கு. ஏன்னா பாதி பேர் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, நான் ரொம்ப மதிக்கிறவங்க, நண்பர்கள்.
எல்லாருமே ரொம்ப பொயட்டிக்கானவங்க. ரமேஷ் வைத்தி அண்ணா இருக்காரு. அவர் வந்து பாட்டு எழுதினாருன்னா, அந்த படம் நிச்சயமா ஹிட் ஆயிடும். ஆனா, அவர் எப்பாவது தான் பாட்டு எழுதுவாரு. ஆனா, அவரு எழுதின எல்லா படமுமே பெரிய ஹிட் ஆயிருக்கு. அவர் இப்ப பெரிய நடிகராவும் ஆயிருக்காரு. அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ஜஸ்டின் அவர்களுக்கு, அவர் தான் இந்த விழாவோட நாயகர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் மீரா கதிரவன் அண்ணன் இருக்காரு. அவரு அடுத்த ஹபீபியோட சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் மித்ரன் சார் இருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னோட பர்சனலா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் அவரு. ஏன்னா, அவரோட அந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து நான் எப்பல்லாம் ரொம்ப ட்ராமாவா இருக்கனோ, அப்பல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுவரைக்கும் ஒரு 30 வாட்டி நான் பார்த்துருக்கேன். சார் நீங்க எடுத்தது வந்து படம் இல்ல, அது வந்து ஒரு மெடிசன். ஸோ அது வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. அப்புறம் மருது சார் வந்து நம்ம காலத்தோட மிக முக்கியமான ஒரு கலைஞர். அவர் வந்து ஒரு லெஜெண்ட் அவரு. அவர் கூட ஒரு மேடையை நம்ம பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அஜயன் பாலா அண்ணா இருக்காரு. இப்படி ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை இது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா, நான் வந்து ஒரு ரைட்டரா இந்த மேடைக்கு வரல. தமயந்தி அக்காவோட ஒரு முதன்மையான நம்பர் 1 தம்பியா தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான தம்பிகள் இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியிலயும் சரி, இலக்கிய உலகத்துலயும் சரி, அதில நான் தான் ஃபர்ஸ்ட்டு தம்பியா எப்பவுமே கூட இருந்துகிட்டு இருக்கேன். அக்காவுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு இந்த மேடை. என்னன்னா, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா காயல் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்தில வந்து ஐந்திணைகள் சொல்லுவோம். அந்த ஐந்திணைகள்ல வந்து நெய்தல் திணைன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்து சொல்லப்படுது தமிழ்ல. அ இந்த நெய்தல் திணைக்கு வந்து இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு ஒரு பே ஆமா. அதுதான். அப்போ அத பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த படம் ஃபுல்லாவே அந்த அ அந்த கடலும், கடல் சார்ந்த இடங்கள்லயுமே அது நிகழ்ந்துட்டே இருக்கும். அந்த அந்த பிரிவோட வேதனையும், அந்த தவிப்பும் வந்து படம் ஃபுல்லா அவ்ளோ அற்புதமா ஒரு பொயட்டிக்கா வந்து அவங்க கையாண்டிருந்தாங்க. படத்தோட இசையும், அதோட அ சினிமாட்டோகிராஃபி அப்புறம் குறிப்பா வந்து இது படத்தோட வசனங்கள்லாம் வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. என்னன்னா, எனக்கு இவரு ஜேசு வந்து அவன் டைரக்டர மீட் பண்ணாம, ஒரு கதை சொல்லாம, இந்த ப்ராசஸ் எல்லாம் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம, நேரடியா டக்குன்னு எப்படி இந்த படத்த ஒத்துக்கிட்டாருன்னா, நம்ம படம் பார்க்கும்போது அது ஃபீல் ஆச்சு எனக்கு. என்னன்னா, லைக் இந்த இந்த கதை வந்து யாரையா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண வச்சுரும். அந்த மாதிரியான ஒரு கதை. ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம ஆணவ கொலைகள் பத்தி நெறைய திரைப்படங்கள்ல பேசியிருக்கோம். அங்க சாய்ரத் மாரி படங்கள் வந்திருக்கு. காதல் படம் வந்திருக்கு. தமிழ்ல வந்து நெறைய படங்கள் வந்து இந்த விஷயங்கள பேசியிருந்தாலும், இதுவரைக்கும் அத ஒரு பெண் பார்வையிலருந்து ஒரு பெண்கள் அதுல அதுல இருக்கக்கூடிய, இயங்கக்கூடிய பெண்களோட பார்வையிலருந்து இந்த படங்கள் வந்து பேசப்பட்டது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமா அது நடந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, தமயந்தி வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? அவங்க ஒரு ஒரு வெறும் எழுத்தாளர் மட்டும் கிடையாது. அவங்க ஒரு சிறந்த ஒரு கலைஞர் அவங்க. அவங்களுடைய கலையில வந்து எப்பவுமே அ காதல் இருக்கும். எப்பவுமே நெறைய காதல் இருக்கும். கோபம் இருக்கும். அப்புறம் வலி இருக்கும். இந்த 3மே வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க கதையில பார்க்கலாம். அவங்களோட கவிதைகள்ல நீங்க பார்க்கலாம். அவங்க பாடல் எழுதுனாங்கன்னா, அந்த பாடல்ல இந்த 3 விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய நாவல்ல இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு அவங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து லைக் ஒரு வெள்ளம் வந்து எப்படி எல்லா பக்கமும் அ கிடைக்கிற சந்துல எல்லாம் பாய்ஞ்சு போகுமோ, அது மாரி எந்த கலை அவங்களுக்கு சாத்தியமாச்சுனாலும், அது வழியா அந்த காதலையும், அன்பையும், வலியையும், வேதனையையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துலயும் அது வந்து ரொம்ப அழகா, அற்புதமா வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். குறிப்பா இந்த கதைய வந்து இதுல நடிச்சிருக்கிற இந்த நடிகர்கள் தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் அவ்வளோ அழகா வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. குறிப்பா அனுமோல் வந்து எனக்கு அவங்களுடைய மத்த படங்கள் நான் பார்த்துருக்கேன். அதுல பார்த்த அனுமோலுக்கும், இதுல பார்க்குற அனுமோலுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து லைக் இந்த படத்தோட ஒரு பகுதியில வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்ளோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேசவே முடியாத ஒரு ஒரு பயங்கர ஒரு ட்ராமாக்குள்ள இருப்பாங்க. 2யும் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லிங்கேஷ் அவர் வந்து நான் மத்த படத்துலலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு பயங்கர வில்லனா இருப்பாரு. இதுல ரொம்ப சாஃப்ட்டா ஒரு அழகான சாக்லேட் பாய் மாரி ஒரு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பிரதர்.
அப்புறம் அவங்க ஸ்வாகதா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஐசக் சார், சார் நான் வந்து நிஜமாவே ஐயோ இவர் ஏன் இந்த தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணேன் நான். ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்சுவலாக அவர் தடயம் அந்த படத்துலேயும் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தடயம் அது அது இல்லை வேற ஒரு அப்போ அவருடைய அந்த நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த ஹோல் படமே வந்து ரொம்ப நல்ல அழகான ஒரு சின்ன ஒரு ஒரு கவிதை மாதிரியான ஒரு படம். நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். விமர்சகர்கள் நிச்சயமாக அதுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஒரு ஒரு நல்ல ஒரு திரைப்படம். ஊடக நண்பர்கள் நிச்சயமாக இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மற்றபடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து. அப்புறம் ஜேசு அவரும் என்னுடைய நண்பர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு அழகான காதலை சொல்லக்கூடிய காயல் படத்தின் இசை வெளியீடு இப்போது நடைபெற உள்ளது. சிறப்பு விருந்தினராக மருது சார், அஜயன், மீரா கதிரவன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் இப்போது பெற்றுக்கொள்வார்கள்.